அப்படியே என்னோடு கூட எழுந்து நின்று இந்த காலை வேளையில தெய்வ வசனத்தை வாசிப்போமாக. ஏசாயா 25வது அதிகாரம் வசனம் 1 - 12 வரை. Isaiah 25 verse 1 to 12. வாசிப்பமாக. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றென்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மத்தியில் மோதியிருக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கும் பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திறனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிப்பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரம்பம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நிறம் உள்ள பதார்த்தங்களும் தெரிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். சகல ஜனங்களும் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலன் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல் மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நிந்திக்கிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்களின் பெருமையும் அவர்கள் கைகளின் சதிர் சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். ஆமென். இப்படியாக கண்களை மூடி ஆராதனைக்கே தயார்படுத்திக் கொள்வோமாக. அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். என் கொடுத்த இந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீரே தேவன், நீரே எங்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிற தேவன், எங்களை ரட்சித்த தேவன் இருக்கிறார். அப்பா, அந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் பிதாவே ராஜா. பிதாவே, இந்த காலை வேளையில ஒரு பரிசுத்த கரம் பிதாவே ஒவ்வொருவரையும் பிதாவே ராஜா தொடுவதாக உமக்கே நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரிய தேவன் அப்பா, நீர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே ராஜா. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே ராஜா. பிதாவே, வசனம் சொல்வது போல மக்காக காத்திருந்தோம், உம்மால் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு உம்மால் வந்தது கர்த்தாவே ராஜா. அப்பா, நீர் பெரியவர், நீரே கர்த்தர், நீர் ஜீவனுள்ள தேவன் பிதாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் பிதாவே. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இதோ பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் பிதாவே. உம்மோடு களி கூற வந்திருக்கிறோம் பிதாவே. அப்பா, உம்மோடு இணையம் இருக்கிறோம் பிதாவே ராஜா. எங்களோடு பேசும் ஆண்டவரே. அப்பா, எடுக்கிற பாடல்கள் மூலியமாக வசனத்து மூலியமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. அப்பா, எல்லா அடைக்கப்பட்ட செவிகளின் திறந்தருளும் ஆண்டவரே. எல்லா
கர்த்தருக்குள் இருக்கும்போது
என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்களா? அப்பா,